பூமாதேவி பேரில் அவருக்கு அசைக்க மாட்டாத காதல், அளவிட முடியாத காதல். அவ்வளவெல்லாம் மகாலட்சுமி இடத்தெல்லாம் கிடையாதான். ஏதோ பக்கத்துல வச்சுப்பார், வேணும்னா திருமார்பு வச்சுப்பார். ரொம்ப பட்ட மகிழ்ச்சி ராணி, அதற்குரிய மரியாதையோட விட்டுடுவார். ஆனா யாரோட சுவாமி ஊரெல்லாம் சுத்துறார், உட்காந்து கதை கதையா பேசுறார், சிரிச்சு சிரிச்சு பேசுறார், இதெல்லாம் யாரோட இருக்கோ அங்கதானே விருப்பம் இருக்குன்னு அர்த்தம். நல்ல பட்டம் பதவி எல்லாம் கொடுத்து பட்டு புடவை வெள்ளி அது இது வைரம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் ரொம்ப மதிப்பு, அதெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. ஆசையா 4 வார்த்தை உட்காந்து பேசி வர்றான்னா அது அங்க இல்லை. பின்ன எங்கே உண்டு? இங்கேதான் உண்டு. கிடந்து இருந்து நின்று அளந்து கேடலாய் கீழ்ப்பு கிடந்திடும். கிடந்து இந்த பூமிக்கு மேலதான் பெருமாளுடைய சயன திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம் எல்லாமே. இருந்து கிடந்து இருந்து நின்று 3 திருக்கோலம் சொல்லிட்டார். அப்புறம் கேடலாய் கீழ்ப்பு கிடந்திடும். அந்த பூமாதேவிக்கு ஒரு ஆபத்து வந்த போது வராக பெருமானா தூக்கி பிடிச்சுடுறார். அவளுக்கு இன்னொரு ஆபத்து வரச்சே திருவிக்கிரமான பெருமானாக அளந்து கொடுத்துடுறார். அவருக்கு பிரளயத்துல ஆபத்து வரச்சே மொத்தத்தையும் வாயால உண்டு பயத்துல வச்சு ரட்சி விடுறாரு. ஒரு ஆளில மேலே சின்னவரா சயனிச்சிருக்காருன்னா எல்லாத்தையும் உள்ள விழுங்கிட்டாரோ இல்லையோ, அதே ஆபத்தெல்லாம் நீங்கி போச்சு. பிரளயம் முடிஞ்சதுன்னு உடனே உமிழ்ந்துடுறாரோ இல்லையோ. இத்தனையுமே நீ மகாலட்சுமி இடத்துல பண்றதா தெரியலையேன்னு மெதுவா கேட்கிறாரு இவர். கிடக்கிறது, இருக்கிறது, நிற்கிறது, இடக்கிறது, அளக்கிறது, உண்ணுவது, உமிழ்வது எல்லாம் இவள்கிட்ட நாள். காதல் அங்கதான் இருக்கு போல் இருக்கு. இருக்கட்டும், கல்யாணம் அவளை பண்ணிட்டு இருப்பாய், ஆனா காதல் முழுக்க இவளிடத்துலதான் இருக்கு போல் இருக்குன்னால் ஆழ்வாரே பாசுரம் பாடி நமக்கு சண்டே வரவழைச்சிருவர் போல் இருக்க. நீர் ஏன் இப்படி பாடுறேன்? நான் மட்டுமா சொன்னேன்? விராதான் அன்னைக்கே சொல்லலையா? ராமனை சேவித்தான். ராமாவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏகதார விரதம். ஒரு சீதை, ஸ்ரீதேவி பூதேவி 2 பேர்லாம் அங்க கிடையாது. இருக்கிறது ஒருத்தி. வேணும்னு அவளை பக்கத்துல வச்சுட்டு இவன் விராதன் பார்த்து ராமன்கிட்ட கேட்கிறான், இந்த பூமாதேவி இடத்துல உனக்கு ரொம்ப ஆசை போல் இருக்கே, இந்த பிரபஞ்சம் கோலோகத்தையே மொத்த லோகத்தையும் கீழே ஆதிசேஷ வடிவத்திலிருந்து பெருமாள் தான் தலையால தாங்குறாராம். ஆக பூமாதேவியை தலையால் தாங்குகிறாய். வராக பெருமான அவதரித்து அவளுக்கு ஆபத்து வந்த போது தூக்கி பிடிச்சாயாமே, பிரளய ஆபத்து வந்த போது மொத்தத்தையும் உண்டு வயிற்றுல வைத்து ரட்சித்து கொடுத்தாயாமே, அப்புறம் திருவிக்கிரமாவதாரம் பண்ணி 2 அடியால மொத்தத்தையும் அளந்து முடித்தாயாமே. இவன் எதுக்கு நம்ம பழைய அவதார கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு ராமனுக்கு ஒரு நிமிஷம் புரியல. இதெல்லாம் இவ்வளவு தூரம் அவள்கிட்ட ஆசை வச்சிருக்கேங்கிறத இந்த பக்கத்துல இருக்கிற ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு தெரிஞ்சா பூதேவி பேர்ல அவளுக்கு கோபம் வராதோன்னா, உன்னை இப்பவே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுடுறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு அவனை குழி தோண்டினார், உள்ள தள்ளினார். அவரும் போயிட்டு அவ்வளவுதான். அந்த ஸ்தோத்திரத்தோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. எதுக்கு சொல்ல வந்தேன்? அத்தனை ஆசை அத்தனை காமம் பூவராக சுவாமிக்கு. பூவராக பெருமான் என்ன பூமிக்குனா பூமிக்கா? பூமியில வாழக்கூடிய நம்மிடத்துல அவ்வளவு ஆசைன்னு அர்த்தம்.